ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான, ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான சாம்பார் சாதம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. இப்போ இதில் 2 வரமிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்க அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 25 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறாப்பில் இருந்ததுனாக்கா நம்ம கடுகு தாளிப்பு போடுறோம் இல்லையா, அப்போவே கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான காய்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 கேரட்டை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 6 பீன்ஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பச்சை பட்டாணி, தேவையான அளவு டபுள் பீன்ஸ், 1 முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 3 கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுனாக்கா நீங்கள் நூக்கல், காலிஃப்ளவர், இது போல் எந்த காய் வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ காய்ங்க நல்லா வெந்து வரணும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 3 பூண்டை தோல் உரித்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இதே போல் நல்லா கலந்துக்கோங்க. காய் நல்லா வெந்து வரணும், அதனால் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து எடுத்துக்கினா காய் ஓரளவு வெந்து வந்துடும். இப்போ காய் ஓரளவு வெந்து வந்திருக்குது. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து இதையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூளை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் கூடவோ குறைச்சலாவோ நீங்கள் சாம்பார் தூளை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் நான் 1 கப்பு அரிசியை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இங்கே நான் சாப்பாட்டு அரிசியில் தான் இந்த சாம்பார் சாதம் செய்கிறேன். எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ
அதே கப்பில் நம்ம துவரம்பருப்பையும் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு நல்லா அரை மணி நேரம் ஊறி வந்திருக்குது. அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துடலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். டோட்டலாக 2 கப்பு. 2 கப்புக்கு 6 கப்பு தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் 6 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிறதுனா செக் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ இது தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கேஸை சிம்மில் வச்சு 4 விசில் விடுங்க. நாலு விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்ம சாம்பார் சாதம் ரெடியாகி வந்திருக்குது. எவ்வளோ தளத்துலேருந்து நம்ம சாம்பார் சாதம் ரெடியாகி வந்திருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் தாராளமாக கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இங்கே நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ இதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி நல்லா வறுபட்டு வந்திருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாம்பார் சாதம், அதில் இந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 2 நிமிஷம் கேஸை சிம்மில் வச்சு நம்ம அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கம்மன்னு நம்ம சாம்பார் சாதம் சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. பாருங்கள் எவ்வளோ தளன்னு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த சாம்பார் சாதம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.